சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம கருணக்கிழங்கு சாம்பார் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கருணக்கிழங்க ஒரு 1/4 கிலோ கருணக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சுட்டு நான் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ குக்கர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 விசில் விட்டு நம்ம வேக வைக்கணும். ஏன்னா கருணக்கிழங்கு ஒழுங்கா வேகலை அப்படின்னா நம்மளுக்கு நாக்கு அரிக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பருப்பு, அதுக்கு தேவையான பருப்பு ஒரு 150 பருப்பு நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப நான் சாம்பார் வைக்கிறதுக்காக நான் ஏற்கனவே சுடுதண்ணி கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி ஊத்தி நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை, 4 பச்சை மிளகாய். இதை நம்ம அந்த சுடுதண்ணில போட்டு வேக வச்சிடலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். நான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுட்டேன். நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே இதுல கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுதான் வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டேன். பருப்பையும் போட்டுட்டு அது கொதி வரட்டும். நம்ம இதுக்கப்புறம் புளி தண்ணி வேற சேர்ப்போம். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நான் நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலா எடுத்திருக்கேன். சாம்பார் தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கருணக்கிழங்க கொஞ்சம் நல்லா இதெல்லாமே கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்குவோம். ஏன்னா ஏற்கனவே அதை வேக வச்சாச்சு. இப்ப சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கரைஞ்சிரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலா நம்ம சாம்பாருக்கு வைக்கிற அந்த புளியை விட கொஞ்சம் ஜாஸ்தியான புளியே சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த கருணக்கிழங்குல இருக்கிற அரிப்பெல்லாம் இந்த புளி எடுத்துரும். இப்ப நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஒரு 3 மினிட்ஸ் சிம்ல வச்சிருவோம். வைக்கும்போது குழம்பெல்லாம் கொஞ்சம் வத்திரும். அதுக்கப்புறம் நம்ம கருணக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்ப நல்லா கொதி 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்ப கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. சாம்பார் இந்த கருணக்கிழங்கு சாம்பார் நல்லா கெட்டியா இருந்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். கருணக்கிழங்கும் நல்லா கரையாம நல்லா இருக்கு. நம்ம இந்த இடத்துல தாளிச்சு கொட்டிடலாம். இப்ப நான் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொத்தை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, பெரிய சீரகம், வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம யூஸ்வலா சாம்பாருக்கு வெந்தயமும் பெரிய சீரகமும் மோஸ்ட்லி சேர்க்க மாட்டோம். ஆனா அந்த கருணக்கிழங்கு சாம்பாருக்கு நம்ம வெந்தயமும் பெரிய சீரகமும் சேர்க்க போறோம். எல்லாமே ஒரு ½ டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்ப தாளிச்சு கொட்டிடலாம். நான் இப்ப தாளிச்சுட்டேன். இன்னொரு அடுப்புல கொட்டிடுவோம். அவ்வளவுதான், நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்ல. அதுக்கப்புறம் நம்ம மேலாப்புல மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். நம்மளோட கருணக்கிழங்கு சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நார்மலா நம்ம காய்கறிகள்ல தான் சாம்பார் பண்ணுவோம். இந்த மாதிரி கிழங்குலையும் பண்ணும்போது இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நேயர்களே, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.